வழி தெரியாம நகையை திருடி தப்பா யோசிச்சிட்டேன்க்கா. அந்த நேரம் ஐயாவும் அம்மாவும் நகையை தேட ஆரம்பிச்சாங்க. சரி, நான் ரூம்ல தேடுறேன், நீ போய் கிச்சன்ல தேடி பாரு. இங்க நான் மாட்டி போறோன்ற பயத்துல சுமதி அக்காவோட சாப்பாட்டு பேக்ல நகையை போட்டேன். எனக்கு வேற வழி தெரியலக்கா, நான் வேணும்னு பண்ணலக்கா. என்ன லக்ஷ்மி இது? என்ன மன்னிச்சிருங்கக்கா. இப்ப புரிஞ்சுதா? நாங்க எந்த தப்பும் பண்ணலன்னு புரியுதா இல்லையா? கொஞ்ச நேரத்துல எவ்வளவு மரியாதை இல்லாம பேசுனீங்க. இத்தனை வருஷம் நான் உங்க வீட்டுல வேலை செஞ்சதுக்கு இதானா மரியாதை? மா, பண திமிருமா. இப்படி ஒரு வீட்ல இதுக்கு மேல நீ வேலை செய்ய வேணாம். வாமா போலாம். எல்லாத்தையும் எடு. சுமதி, சுமதி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுமா. என் மருமக ஏதோ அவசரப்பட்டு பேசிட்டா. அவ பேசின தப்புதான். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேலையை விட்டுலாம் போகாதம்மா. இல்லம்மா, வேண்டாம். இனி இங்க வேலை செய்ய முடியாது. எந்த வேலை செஞ்சாலும் சந்தேகத்தோட தான் பாப்பாங்க. இனி வேலை செய்ய முடியாதுமா, நான் வரேன். சுமதி, ஒரு நிமிஷம் இருமா, இதோ வந்துடுறேன். ஏமா, அட்வான்ஸ் தரலனா திருடுவியா நீ? மன்னிச்சிருங்க ஐயா. சுமதி, இந்த காசை வச்சுக்கோமா. இது உன் மாச சம்பளம் தான். இந்தாம்மா, இது வாங்கிக்கோமா. லக்ஷ்மி, இந்த பணத்தை வச்சுக்கோ. உன் புள்ளையோட ஃபீஸ கட்டு. உன் புள்ள படிக்கிறதுக்கு நீ எவ்வளவு வேணாலும் உழைக்கலாம், ஆனா திருடக்கூடாது. புரியுதா? நம்ம பசங்களை நல்லா படிக்க வைக்கணும். அதுதான் அவங்க எதிர்காலம். சரிக்கா. வா மீனாட்சி. போலாம் போலாம். ஸ்ரீதர், யோ, என்ன அது? கிளைண்ட் வந்து இங்க பணத்தை கட்டிட்டு போயிருக்காங்க. அது கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு வரவே இல்ல. ஆமா சார். என்னய்யா ஆமான்னு அசால்ட்டா சொல்ற? எங்க அந்த 10 லட்சம்? சார், நானே உங்ககிட்ட வந்து அதை சொல்லணும்னு நினைச்சேன் சார். என்ன சொல்ல போற? நேத்து பணம் கட்ட தான் சார் நான் பேங்க் கிளம்பி போனேன். அப்புறம் ஏன் கட்டல? சார், அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. கொஞ்சம் காட்டு பக்கமா இருக்கிற ரூட்ல போயிட்டே இருந்தேன் சார். சார், திடீர்னு ஒரு ஆளு காலை நொண்டிக்கிட்டே வந்தான் சார். ஏத்தாப்புல கையை போட்டு லிப்ட் கேட்டான். நானும் பாவமா இருக்கானேன்னு வண்டியை நிப்பாட்டினேன் சார். அம்புட்டு தான் சார். திடீர்னு எங்க இருந்து ஓடி வந்தானுங்களே தெரியல சார். நான் அரண்டு போயிட்டேன். அப்புறம் சார், அவங்க திருட்டு பயலுங்கன்னு அப்புறம் தான் சார் தெரிஞ்சது. சார், கத்தி எடுத்து காட்டி பணம் இருந்த பேக புடிங்கிட்டாங்க சார். அப்பவும் நான் விடல சார். அவங்க துரத்திட்டு ஓடிட்டே இருந்தேன் சார். அவங்க என்னைய அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு வண்டியில ஏறி ஓடி போயிட்டாங்க சார். பணத்தை களவாடிட்டாங்க சார். அடிச்சாங்கன்னு சொல்ற, முகத்துல எந்த காயமும் இல்ல? சார், எல்லாம் உள்காயம் சார். ஓ, அடிங்க ராஸ்கல். சார், எங்களெல்லாம் பார்த்தா கேட பைய மாதிரி தெரியுதா? பிச்சு போடுவோம் பிச்சு. பணம் திருட்டு போகல, பார்ல போய் சூதாடி இருக்க. சார், அது வந்து முத்து சார், அந்த பென் டிரைவை கூட. ஆரியா, சார், இது நான் இல்ல சார். அட பாவி. அப்போ இந்த மாதிரி வேற ஆள் இருக்கான்னு சொல்றியா? ஏய், இவ்வளவு பெரிய ஃப்ராடா நீ?
10 லட்சத்தை சூதாடி தோத்துட்டு எங்க கிட்டே நாடகம் ஆடுறியா ஒண்ணு சார் 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 சாரி சார் சாரி சார் ஏதோ தெரியாம நடந்துருச்சு சார் சார் இல்ல சார் இல்ல சார் இவ்வளவு தைரியம் இருந்தா உனக்கு கம்பெனி படத்தை வச்சு சூதாடி இருப்ப. உன்னை நம்பி வேலை கொடுத்த பாரு எங்களை சொல்லணும். சார் வாங்க சார் வாங்க. இங்க யாரோ பணத்தை கையாடல் பண்ணதா சொன்னீங்களே, யார் அது? இதோ நிக்கிறானே இந்த அயோக்கிய பையன் தான் சார். ஏண்டா இல்லீகலா சூதாடுறதே தப்பு, இதுல நீ வேலை செய்யற இடத்துல இருந்து பணத்தை எடுத்து சூதாடுவியா? சார் சார் டேய், இல்ல சார் நீ பயங்கரமான ஆள் தான்டா. எனக்கு வேலை கிடைச்ச அடுத்த செகண்டே நீ வீட்டு வேலை செய்யறதெல்லாம் விட்டுறணும் சொல்லிட்டான். நீ நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் என்ன, நான் இப்படியே நல்ல காலை நீட்டிட்டு உட்கார்ந்துருவேன். மா பண திமிருமா, இப்படி ஒரு வீட்ல இதுக்கு மேல நீ வேலை செய்ய வேணாம். வாமா போலாம். மீனாட்சி அம்மா, நீ ஏன் என்னை எப்படி சோதிக்கிற? இவ்வளவு தூரம் வந்துட்டு வேலை இல்லாம எப்படி போறது? அம்மா பாக்குற வேலையை கூட செய்ய வேணாம்னு சொல்லிட்டேன். இப்ப நான் அவனை எங்கன்னு போய் பிடிப்பேன்? ஏய் ஜிகர்தண்டா,